வாங்க இன்றைக்கி வந்து ஜவ்வரிசி வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறோம். அது வந்து என்னான்னு பார்க்கலாம். ஜவ்வரிசியை நல்லா வறுத்து எடுத்துன்னு வந்துடுறேன். தேங்காவை துருவி வச்சிடுறேன். ஜவ்வரிசி வந்து நல்லா வந்து பொரிஞ்சு வருங்க, அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி வந்து நம்ம வறுத்துட்டு உடனே இந்த மாதிரி சாஃப்டாக ஒயிட்டாக நல்லா நைஸ் ஆகிடும். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. சால்ட்டு தேவையான அளவு. தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்து இது மூழ்கிற அளவுக்கு அப்படியே போட்டுடலாம். அப்படியே மூடி வச்சுக்குவோம். வாங்க, கடாய் வச்சு அதில் ஒரு சொம்பு தண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து இட்லி பாத்திரம் வச்சு ஜவ்வரிசி பாருங்கள் நல்லா சுடு தண்ணி போட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஆகிடும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் வச்சிடலாம். ஃபுல்லாக எல்லாம் வச்சுட்டு இதை அப்படியே 10 நிமிஷம் மூடி நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது நம்ம ஜவ்வரிசி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுது. இது எப்படி வெந்திருக்கு பார்ப்போம். நல்லா வெந்தெடுத்து பாருங்கள். இந்த மாதிரி வெந்த அளவுக்கு போதும். இதை அப்படியே எடுத்து அப்படியே ஒரு எல்லாத்தையும் வந்து வேறு ஒரு பவுலில் மாற்றிடலாம். நல்லா துருவி வந்து தேங்காய் வந்து பூ மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். துருவின தேங்காய் வந்து ஒரு பாதி தேங்காய் துருவி இருக்கேன். இந்த அளவும் போட வேண்டாம், ஏன்னா நம்ம 100 கிராம் தான் ஜவ்வரிசி எடுத்துருக்கோம். அதனால் இதை பாதி எடுத்துக்கலாம். பாதி அளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அது இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுப்போம். நான் 5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சுகரை அவ்வளோ எடுத்துக்கோங்க. வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம். பாருங்க, ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்மளுக்கு வந்து வயிற்றில் புண்ணு இருந்தால், அல்சர் மாதிரி இருந்தால் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சாப்பிடுங்க. வீக்லி ஒன்ஸ் சாப்பிடுங்க. வயிற்றில் புண்ணு இருந்தால் வாயில் நம்மளுக்கு ஸ்மெல்லு வரும். இந்த மாதிரி சாப்பிட்டா நம்மளுக்கு உடனே நம்ம வயிற்றில் இருக்கிற புண்ணு சீக்கிரம் குணமாகறதுக்கு நல்லா வரும். இந்த மாதிரி செய்து சாப்பிடுங்க. வாயும் வந்து நம்மளுக்கு ஸ்மெல்ல இருக்கும். நம்ம யார்கிட்டையும் பேசுறதுக்கு கஷ்டப்படுவோம். அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி ஜவ்வரிசியில் வந்து புட்டு மாதிரி செய்து இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு சாப்பிட்றப்ப, தேங்காய் போடுறப்ப
புண்ணு வயிற்றில் இருக்கிற புண்ணு சீக்கிரம் குணமாயிடும். ரொம்பவும் நல்ல ஹெல்த்தியானது ஃபுட்டு கூட. இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.